சமூகம் ஏற்பாடு கொண்டு அசீடான்றது அசோசியேஷன் ஃபார் சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷன் கல்வியூடாக கூர்ந்த சமூகத்தை மேம்படுத்தணும்ன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய வாலிபர்களை பெண்களையும் சரி ஆண்களையும் சரி மேலோங்க செய்யணும்ன்ற ஒரு நிறம் ஒரு நீண்ட கனவோடு பயணிக்கக்கூடியவர்கள். வெறுமனே இது கல்வி அடைவு மட்டும் கல்வியினூடாக சமூக மேம்பாடு தான் எங்களுடைய இறுதி இலக்கு. வாலண்டியர் டீச்சர்ஸ் ஏற்பாடு செய்து அவர்களுக்குரிய கொடுப்பனங்களை கொடுத்து கொண்டிருந்தோம். யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுல ஒரு தொய்வு ஏற்பட்ட ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும் அக்குர்ண பாலிகா பாடசாலையில விஞ்ஞானத்துறை ஆரம்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் தொடங்கின நாள் முதல் இன்று வரைக்கும் அவர்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவிகள் மருத்துவ பீடம் உட்பட பல பீடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நவாசாஜார சொல்றேன்டா அவர் பொதுவாக மக்கள் ஒரு பிசினஸ் மேக்னட்டா பார்க்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு மிக ஒரு கல்வி பின்புலத்தை கொண்ட ஒரு ஆளுமை, ஒரு நல்ல ஒரு விஷனரி லீடர். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது மல்வான எண்ணெயில திறமையாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்மார்ட் வில்லேஜ். நாங்க நாடளாவிய ரீதியில பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இளம் பட்டதாரிகள் அண்டர் கிராஜுவேட்ஸ் சொல்லுவோம், அவர்களின் ஊடாக ஃபியூச்சர் லீடர்ஸை நாங்க உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமிடல் ஒன்று மேற்கொண்டோம். விரிவுரையாளர்களை ஒன்று சேர்த்து நாங்க IAF இன்டகிரேட்டட் அகாடமிக் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்போது மொத்தமாக சுமார் 50 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதுல லேடிஸ் மாத்திரமா அல்லது லேடிஸ் இல்ல, லேடிஸும் இருக்கிறார்கள். நாங்க இடையில தான் லேடிஸை நாங்க சேர்த்துக் கொண்டோம். எங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்துல பெண்கள் தான் எல்லா துறையிலும் பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் பிரகாசிக்கிறது மட்டுமல்லாம அவர்கள் வீட்டில் அவர்களுடைய பணியை சிரமமாக ஆட்டிக் கொண்டிருக்கிறது மட்டுமில்லாம சமூகத்துக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அக்குர்ண பாலிகா பாடசாலையில முன்னாள் அதிபர் மிஸ்ஸஸ் ஜெயின் மேடம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவர்கள் அதனுடைய முதலாவது செயற்குழு உறுப்பினர். அன்பார்ச்சுனேட்லி அக்குர்ணில் காணப்பட்டுள்ள 17 பாடசாலைகளுக்கும் உதவிகள் செய்ய முடியாமல் போனாலும் அங்க மாணவர்கள் கல்வி கற்கிற நேரம் சில வகுப்புகளுக்கு போனா அங்க பர்னிச்சர் காணும், அதாவது அவர்கள் படிக்கிறதுக்கான தளபாடங்கள் காணப்படும். தேசிய பாடசாலையில அசர் பாடசாலைக்கு ஒயிட் வாஷ் பண்ணுவோம், கலர் வாஷ் பண்ணுவோம் என்று முதலாக நாங்க ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று கொடுப்போம் என்று செஞ்சோம். அப்ப அது மாணவர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றது அதனூடாக நம்பிக்கை. சூழலை ஒரு நல்ல ரம்மியமான சூழலாக மாற்றுறது. இந்த நேரத்துல பொதுவாக அசீடா பற்றி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அசீடா பாடசாலை பாலிகாக்கு மட்டும் அல்லது அசருக்கு மட்டும் உதவி செய்ததாக குறிப்பிடுவார்கள். உதாரணம் சொல்லுவோம், கெமிஸ்ட்ரி செமினார் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். கொழும்பில் இருந்து ஒரு வளவாளரை கொண்டு வந்திருந்தோம். ஒரு முறை கிட்டத்தட்ட 200 மாணவிகள் கலந்து கொண்டார்கள். அக்குர்ணையில அசகர்லையும் பாலிகாலையும் ஒரு 50 புள்ளிகள் தான் இருப்பாங்க. அக்குர்ணையில இருக்கிற சகல ஓலவல் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 11 பாடசாலைகள் ஓலவல் படிச்சு கொடுக்கிற பாடசாலை இருக்கிறார்கள். எல்லா மாணவர்களுக்கும் இனமாக கிடைக்கக்கூடிய இவ்வாறான ஒரு புத்தகத்தை நாங்க அவர்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த டியூஸ் அடிச்சு கொடுக்குற நேரம் ராஜேஷ் வேண்டுகோளுக்கு நாங்க எங்க அக்குர்ண மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, கட்டுக்கோஸ்தரையில் இருக்கிற இன்னும் சில பாடசாலைகள் உடனடியாக நாங்கள் செயல்பட்டு அதுக்குரிய மாற்று நடவடிக்கை எடுத்து அதனுடைய அந்த ரிப்பேரை செஞ்சு கொடுத்தோம். எங்களுடைய உதவியாலையும் எங்கள் ஊடாக பெறப்பட்ட உதவியூடாகவும் இன்னைக்கு ஒரு சிறுவர் பூங்கா அங்க இருக்கிறது, ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது, ஸ்மார்ட் பர்னிச்சர் போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு டெவலப்மெண்ட்ஸ் அந்த பாடசாலையில் செயல்பட்டிருக்கு. நான் இருக்கிற தாருல் உலூம் என்று நினைக்கிறேன். அந்த பாடசாலையில மைதா அபிவிருத்திக்காக ரசிதாட தலைவர் அவர்கள் 1 மில்லியன் உதவியை வழங்கி இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது உண்மையில் இந்த அசேடா நிறுவனத்துக்கு உள்வாங்கப்பட்டிருப்பவர்கள் பல துறை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல பல தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள், நிறைய அனுபவசாலிகளாகவும் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல நீங்கள் செய்திருக்கக்கூடிய உங்களுடைய இந்த திட்டமிடல் பொதுவாக 3+ சொல்லக்கூடிய நீங்க பாடசாலையோடு சேர்ந்து வரக்கூடிய SDC என்ற அமைப்புகளோடு சேர்ந்து பொதுமக்களை இணைத்து இவ்வாறு பல ஊர்களோடு சேர்ந்து வரக்கூடிய பள்ளிவாயல் இன்னும் சக இந்த கல்வி முன்னேற்றத்துக்கான சில அமைப்புகள், ஊருடைய நலனுக்காக வரக்கூடிய சில அமைப்புகள், இவைகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாங்கள் கொண்டு போகும் போதுதான் உண்மையிலே கல்வியில் ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இவ்வாறு அமுல்படுத்தப்படாத நிலையில் தான் உண்மையில் வெளி ஊர்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல கல்வியில் பல அசௌகரியங்கள், பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. உண்மையிலே தனியாக பாடசாலை இயங்க முடியாது, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஒன்று கட்டாயம் இருக்கும்போது இந்த சப்போர்ட்டிவ் நீங்க பொதுவாக அக்குர்ணையில் எங்கிருந்து ஆரம்பித்தீங்க? இது எந்த பாடசாலையை மையமாக தொடங்குறதுக்கான மெயின் காரணம் என்ன? உண்மையில பொதுவாக நான் ஒரு ரிசர்ச் செய்ய ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும், அதை வச்சுதான் அதை சால்வ் பண்றதுக்கு தான் அந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில அசீடாவோட ஆரம்பத்துக்கும் ஒரு காரணம் ஒன்று இருந்தது. 2014 ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த காலப்பகுதியில அக்குர்ணையில எங்களுக்கு தெரியும் அக்குர்ண டிவிஷன் சொல்லுவோம் நாங்க கல்வி கோட்டமல்ல 17 முஸ்லிம் பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதுல எங்களுக்கு தெரியும் பிரதான பாடசாலைகள் அக்குர்ண அஸ்ஹர், அக்குர்ண பாலிகா, அக்குர்ண ஜாஹிரா என்று பிரதான பாடசாலைகள் காணப்படுகின்றன.
நான் பிரதான பாடசாலைன்னு சொல்ற நேரம் அதிக மாணவர்களை கொண்ட பாடசாலை. அப்ப அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பாடசாலைகள் சிறப்பாக இயங்கினால் சமூகத்துக்கு சிறப்பு. இந்த பாடசாலைகள்ல ஏதாவது பங்கம் வந்தென்றால் அது ஊருக்கே நல்லம் இல்லை. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல அஸ்ஹர் பாடசாலையில அந்த காலகட்டத்துல அடிக்கடி சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இது ஜம்மியத்துல் உலமாக்கும் அவர்களுடைய சில விடயங்கள் அல்லது முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல தான் ஜம்மியத்துல் உலமா பார்த்தார்கள், நாங்கள் துறை சார்ந்தவர்கள கல்வியை கொண்டு போறதுக்கு, அதனால நாங்க துறை சார்ந்தவர்களோட உதவியோட கல்விக்கு நாங்க பங்களிப்போம் ஏற்பாடுல தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டது அல்லது இந்த தோற்றுவிக்கப்பட்டது. எமது ஆரம்ப கால ஒரு சில உறுப்பினர்கள் இங்கு குறிப்பிடுவது சால பொருந்தும் நான் நினைக்கிறேன். இதனுடைய தலைவராக எங்களுக்கு தெரியும் மிகவும் பிரபல்யமான ஒரு தொழிலதிபர் அக்குர்ணைய பூர்வீகமாக கொண்ட அல்ஹாஜ் TLM நவாஸ் அவர்கள் அன்று முதல் இன்று வரை இதனுடைய தலைவராக ஜம்மியத்துல் உலமா தெரிவு செய்யப்பட்ட நியமிக்கப்பட்ட தலைவராக இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு விஞ்ஞான பட்டதாரி மட்டுமல்ல, அவருடைய வியாபார துறையில ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேக்னட் அண்ட் ஆண்டர்பிரினர். அதனால் தன்னுடைய அந்த கல்வி புலம் மற்றும் அனுபவம், வியாபாரத்துல தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இந்த ஊடாக நாங்க இந்த அசீடால பயன்படுத்தி கொண்டோம். அது மாதிரி ஆரம்ப கால செயலாளராக என்னுடன் கலாநிதி டாக்டர் ஜியாட் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். டாக்டர் ஜியாட அக்கூர்ணையில் எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாது. இவர் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி சபையில டிரெக்டராக இருந்த ஒரு முஸ்லீம், இலங்கையில் உள்ள ஒரு மிக உன்னத பதவியை வைத்த ஒரு முஸ்லீம் உள்ள ஒருவர். சில உயர் பதவிகளை இன்சைட்ல இன்றைக்கு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி அதில் டிப்யூட்டி வைஸ் சான்சலராக செயலாற்றி கொண்டிருக்கிறாரு. இவர் ஒரு சிறந்த கல்வி பின்புலத்தை கொண்ட குடும்பத்தில இருந்து வந்தவர். எங்களுக்கு தெரியும், முன்னாள் அதிபர் தாஹா சார் கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய மகன் டாக்டர் மரீனா தாஹா மற்றும் ஃபஸ்லியா தாஹா அவர்களுடைய சகோதரர். இவர் இன்னொரு இணை செயலாளராக என்னோட இணைக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு பிரபல்யமான கல்விமான் அக்குமே சேர்ந்தவர் மர்ஹூம் அல்ஹாஜ் ஜுபைர் அவர்கள், என்ஜினியர் ஜுபைர் அவர்கள், இலங்கை மின்சார சபையிட தலைவராக செயற்பட்டவர்கள். அவர்கள் எமது ஆரம்பகால ஒரு உறுப்பினர். அதே போல மர்ஹூம் என்ஜினியர் கசாலி இன்னொரு முக்கியமான ஒரு உறுப்பினர் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டார். மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே பிரபல்யமான எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிரெக்டராக தொழிற்பட்டு செயல்பட்டு கமிஷனராக செயல்பட்டு ஓய்வு பெற்றிருக்கிற ஷஃபிக் சார், எல்லாரும் அன்போட அவர் ஷஃபிக் சார் நடக்கும். ஷஃபிக் சார் எங்களோட ஒரு ஆரம்ப காலம் முக்கியமான ஒரு பேர். இன்னொரு அண்ணன் பலர் இருக்கிறார்கள், மன்னிக்கணும் மற்றவர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்ட நேரம் சுருக்கம் காரணமாக நான் ஆரம்ப நிலையில ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பக்கபலமா இருந்தவங்க பல்வேறு துறை சார்ந்தோம். அதே மாதிரி சகோதரர் அஸ்மி ஃபாரூக், அவர் ஒரு லாயர் மட்டுமல்லாம பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர், அவருடைய அனுபவம். இவ்வாறு இன்னும் சில அதிபர்கள் இருந்தார்கள், ஆசிரியர்கள் இருந்தார்கள். இன்னொரு அண்ணன் சகோதரர்கள் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ். இது முழுதையும் அந்த தங்களுடைய துறைகளூடாக பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அவர்கள் கல்வியினூடாக ஒரு உயர்ந்த நிலை அடைந்தார்கள். அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை திரும்ப கல்விக்கு கொடுக்கணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த அசீடா. நாங்க வெறுமனே கல்வியை மேம்படுத்த கல்வியினூடாக சமூகம் ஏற்பாடு கொண்டு, அசீடான்றது அசோசியேஷன் ஃபார் சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷன், கல்வியூடாக அப்புறம் சமூகத்தை மேம்படுத்தணும்ன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. மாஷா அல்லாஹ், உண்மையிலே அந்த சிறந்த கல்விமான்கள் மாத்திரமல்ல, பல துறைகளிலும் அவர்கள் அந்த காலத்தில் பல பொது சேவைகளில் ஈடுபட்டு சிறந்த ஒரு அனுபவம் பெற்றவர்கள் கூட சொல்லலாம். உண்மையிலே அக்குர்ணை பல பிரச்சனைகளில் முகம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவர் ஒரு இலைமறைக்காயாக இருந்து பின்னிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எங்களுக்கு தெரியும், கொரோனா காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்நோக்கின போது அவரு முன்னுக்கு வந்து எல்லா விடயத்திலையும் ஈடுபாடு செலுத்தி உண்மையிலே சிறந்த ஒரு அவருடைய அந்த சப்போர்ட்டால நிறைய பேர் கூடவே இணைந்து கொள்வார்கள். அவர் முன் வந்தால் நாங்களும் முன்னுக்கு போவோம்னு சொல்லி அக்குர்ணையோட கல்வி வளர்ச்சிக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம். அவருடைய பணத்தாலும் உடலாலும் அறிவாலும் இன்னும் பல வெளிநாட்டிலிருந்து சில உதவிகளை பெற்றுக்கொள்வதா இருந்தாலும் அவர் நிறைய உதவிகளை எடுத்து தரக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம். மாஷா அல்லாஹ், உண்மையிலே அவரை எங்களுடைய அக்குர்ணை மறக்கக்கூடாது. அவர்களுக்காக இவ்வாறான அந்த கல்விக்காக உதவி செய்யக்கூடிய எந்த துறை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் கட்டாயம் எங்களுடைய துவாக்களில் கட்டாயம் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய வாலிபர்களை, பெண்களையும் சரி ஆண்களையும் சரி மேலோங்க செய்யணும் என்ற ஒரு நீண்ட கனவோடு பயணிக்கக்கூடியவர்கள். இந்த அசேரா நிறுவனம் அது வேலை திட்டங்கள் என்னென்ன வேலைகள் இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகின்றது? இது பாடசாலையில் மட்டத்தில் மாத்திரமா அல்லது பொதுவாக வெளிவாரியாகவும் சில வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றன? நிச்சயமாக ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வெறுமனே இது கல்வி அடைவு மட்டும் கல்வியினூடாக சமூக மேம்பாடு தான் எங்களுடைய இறுதி இலக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பாடசாலைகள் கட்டிடங்களை திருத்துறது, மற்ற வகுப்பறைகள் உதவி செய்யறது போன்ற உதவிகள், பர்னிச்சர் கொடுக்கிறது மாதிரி உதவிகள் செய்து கொண்டிருந்தோம்.
மட்டுமல்லாமல் சில பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்படுற நேரத்துல வாலண்டியர் டீச்சர்ஸ் ஏற்பாடு செய்து அவர்களுக்குரிய கொடுப்பனங்களை கொடுத்து கொண்டிருந்தோம். அசுஹர்ல விஞ்ஞானம் நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் விஞ்ஞான துறையில ஊடாக நிறைய பேர் டாக்டர்ஸ் என்ஜினியர் உருவாகின இந்த அக்குர்ண மண்ல ஒரு தொய்வு ஏற்பட்டது. யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுல ஒரு தொய்வு ஏற்பட்ட ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும் அக்குர்ண பாலிகா பாடசாலையில விஞ்ஞானத்துறை ஆரம்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் தொடங்கின நாள் முதல் இன்று வரைக்கும் அவர்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவிகள் மருத்துவ பீடம் உட்பட பல பீடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு விரிவுரையாளர்கள் அல்லது எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸை வெளியில இருந்து கொண்டு வரதுக்கு எங்களால உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கினோம். நாங்கள் வேறு சில திட்டமிடல்களையும் முற்பட்டோம். குறிப்பாக நவாசாஜார சொல்றேன்டா, அவரை பொதுவாக மக்கள் ஒரு பிசினஸ் மேக்னட்டா பார்க்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு மிக ஒரு கல்வி பின்புலத்தை கொண்ட ஒரு ஆளுமை, ஒரு நல்ல ஒரு விஷனரி லீடர். அடிக்கடி சொல்றாரு, நாங்கள் ஏதாவது ஒரு திட்டமிடல் மேற்கொண்டோம் என்றால் எங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு டேட்டா பேஸ் ஒன்று இருக்கணும். அப்போ ரிசர்ச் ஒன்று செய்யணும், டேட்டா பேஸ் ஒன்று இருக்கணும். அதன் அடிப்படையில தான் திட்டங்களை முன்வைக்கணும். அதன் அடிப்படையில நாங்கள் திட்டமிடல்களை ஆரம்பிச்சோம். அது நாங்கள் நினைச்ச திசையில பயணிக்காவிட்டாலும் அதனுடைய பிரதிநிதிகள், அதாவது நான் சொல்லுவோம் பை ப்ராடக்ட்ஸாக, உதாரணமாக ஒன்று சொல்லலாம், அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது மல்வான எண்ணெயில திறமையாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்மார்ட் வில்லேஜ். அசேடாவுடைய இடைக்காலத்துல வந்த ஒரு எண்ணெய் கருவுல வந்து ஒரு பை ப்ராடக்ட் கொண்டு தான் ஸ்மார்ட் வில்லேஜ் இன்று சுயமாக திறமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. கொடுத்த வழிகாட்டலுக்கு இயங்க அந்த ஒரு குழு இயங்கி கொண்டு அதனுடைய ஆரம்ப பொறி அசீடாவில இருந்து தான் வெளியானது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களோட ரீஜன்ல. இது உதாரணமாக உண்டு. பராயத்தினர் கல்வியில சிறப்பு பெற்று எதிர்காலத்துல சிறந்த தலைவர்கள் உருவாக்கப்படணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். எங்களுக்கு தெரியும் நவாசாஜார் எங்களோட இருக்கிறது ஒரு பக்கப்பலம். அவரோட உதவியோட நாங்க நாடளாவிய ரீதியில பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இளம் பட்டதாரிகள், அண்டர் கிராஜுவேட்ஸ் சொல்லுவோம், அவர்களின் ஊடாக ஃபியூச்சர் லீடர்ஸை நாங்கள் உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமிடல் ஒன்று மேற்கொண்டோம். உம்சாண்ட் ஒரு அமைப்பு, பல்கலைக்கழகங்களை தொடர்புபடுத்துகிற அமைப்பு காணப்படுகிறாங்க. அவர்களூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி இன்றைக்கு தேசிய பல்கலைக்கழகங்கள் இருக்கிற விரிவுரையாளர்களை ஒன்று சேர்த்து நாங்க IAF இன்டகிரேட்டட் அகாடமிக் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். விரிவுரையாளர்கள், ப்ரொஃபசர்ஸ், சீனியர் லெக்சரர்ஸ் என்று பல்வேறு மட்டத்தில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகத்தில் உள்ள பல்வேறு துறை சார்ந்தவர்கள் உறுப்பினர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் தேசிய ரீதியில கல்விக்கு பங்களிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். அதுவும் நாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சோம் என்றதை சொல்ற நேரத்துல மிகவும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் நாங்க ஒரு அசைடான ஒரு விதையாக கூட கருதலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த IAF என்றது உண்மையில சுமாராக 3 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த வருடம் நாங்க இதை ரெஜிஸ்டர் பண்ண ஒரு NGO-வாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். சேடா வந்து அக்குர்ணையில் மாத்திரமல்ல, இலங்கை பூராகவும் இதனுடைய வேலை திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அவர்கள் ஏதாவது வேலை நிமித்தமாக அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் வெளியில் போறோம், இல்லை நீங்க புதிய ஒரு மெம்பர் உள்வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்ற அமைப்புல வெளியாகி வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் தொடர்ச்சியாக இருக்கிறார்களா, புதியவர்கள் வந்திருக்கிறார்கள்? உண்மையில் ஆரம்பத்தில் அசீடால நாங்க 17 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்களில் சுமாராக 5-6 பேர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நாங்கள் இதுவரையும் யாரையும் விளக்கவில்லை. ஒரு சிலர் அவர்களுடைய சுகீனம் அல்லது காரணமாக ஒருவர் அல்லது இருவர் சேவையிலிருந்து கொஞ்சம் ஓய்வில் இருக்கிறார்கள். அதற்கு மேலதிகமாக நாங்கள் புதியவர்களை சேர்த்துக் கொண்டு இப்போது அசீடால சுமாராக ஜெனரல் கமிட்டியில 50 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். என்றால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இதுல ஆரம்ப கால உறுப்பினர்கள் நாங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிலர் வஃபாத்தான மாதிரி மீதி உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் மரணம் வரும். அப்ப கட்டாயமாக அவர்கள் இங்கிருந்து நீக்கப்படுவார்கள். அப்ப எதிர்காலத்துல சந்தேகர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற அமைப்புல இளைஞர்கள் உட்பட இளம் பாராயத்தினரை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அவர்கள் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், கிராஜுவேட்ஸ் இருக்கிறார்கள், கிராஜுவேட் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இப்போது மொத்தமாக சுமார் 50 பேர் உறுப்பினர்களா இருக்கிறார்கள். இதுல ஜென்ஸ் மாத்திரமா அல்லது லேடிஸ்? இல்ல, லேடிஸும் இருக்கிறார்கள். நாங்க இடையில தான் லேடிஸை நாங்க சேர்த்துக்கொண்டோம். நாங்க ஒரு லேடிஸ் விங் அமைப்புல அதை செயல்படுத்தினாலும் அது மற்ற பொதுவான அமைப்பு மாதிரி ஒரு வெரி ஆக்டிவான அமைப்பாக இல்லாவிட்டாலும் எங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்துல பெண்கள் தான் எல்லா துறையிலும் பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் பிரகாசிக்கிறது மட்டுமல்லாம அவர்கள் வீட்டுல அவர்களுடைய பணியை சிரமமாக ஆட்டிக் கொண்டிருக்கிறது மட்டுமல்லாம சமூகத்துக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அதனுடைய முதலாவது பெண் உறுப்பினராக நாங்க அக்குர்ண பாலிகா பாடசாலையிட முன்னாள் அதிபர் மிஸ்ஸஸ் ஜெயின் மேடம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவர்கள் அதனுடைய முதலாவது செயற்குழு உறுப்பினர். அதன் பின்னால் இன்று வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஆசிரியர்கள், வைத்தியர்கள் மாதிரி இன்னொரு துறை சார்ந்தவர்கள் இப்ப பெண் உறுப்பினர்கள் உள்ளாகிருக்கிறார்கள்.
மாஷா அல்லாஹ். என்னுடைய வளர்ச்சி இன்னும் இன்னும் மேலோங்கி செல்லும் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு காரண கருத்தாக சொல்லலாம். இதில் உள்வாங்கப்பட்டிருப்பவர்கள் அதிகமானாக்கள் கல்விமான்கள். அது மாத்திரமல்ல, இளைய தலைமுறைக்கும் நீங்கள் ஒரு உங்களுடைய அந்த ஆரம்ப கால உறுப்பினர்கள் இடம் கொடுத்திருக்கின்றது. அதே மாதிரி ஒரு அதிகளவான மெம்பர்ஸை உள்வாங்கி கொண்டு செயல்படுத்திக் கொண்டு போகுது. இது உண்மையிலே ஒரு அமைப்பை பொறுத்த வகையில 10 பேர் 15 பேர் இருக்கும்போது ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஒரு 5 பேர் 4 பேர் தான் வருவாரு. ஏனென்றால் பல வேலை பழுப்பு மத்தியில் தான் இந்த இப்படியான சமூக பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. இதில் அதிகமான மெம்பர்ஸ் இருப்பதனால குறைஞ்சது உங்களுக்கு ஆக்டிவாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த அமைப்புல ஒரு 20-25 பேரால் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்மையில 25 பேர் என்று சொல்றதுக்கு இல்ல, அதை விட குறைவானவர்கள் தான். ஆனாலும் ஒரு சிலர் அவ்வப்போது ஆக்டிவார்கள். நீங்களே குறிப்பிட்டது மாதிரி தொடராக இதுல ஒருவர் ஈடுபடுவது என்பது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் காணப்படும், அவர்களுடைய தொழில் சார் பொறுப்புகள் காணப்படும். அதற்கு மத்தியில தான் இது ஒரு வாலண்டரி சர்வீஸ் தானே. அதனால அவர்கள் சில காலங்கள்ல ஆக்டிவாக இருப்பார்கள், சில காலங்கள் ஓய்வா இருப்பார்கள். அதனால நாங்க அவர்களை அரவணைச்சு கொண்டு அவர்கள் எந்த காலத்தில் அவர்களுடைய உதவிய சமூகத்தை பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொண்டு தொடராக பாணிப்போம் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரம் புதிய இளைஞர்களுக்கு இந்த சமூக சேவையை பற்றிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதும் காலத்துடைய தேவையாக இருக்கிறது.